அந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ விஜய் சார் பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் சார் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப சாஃப்டா அப்படியே அமைதியா இருப்பாரு, ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாரு. அங்க கேமரா முன்னாடி தான் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸே வெளியே வரும். மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருப்பாரு. அவரை ஹேண்டில் பண்ணீங்க இல்லையா பகவதி அப்படின்ற படம், அதுவும் ஷார்ட் ஸ்பேன்ல முடிச்சிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டுக்கு நிறைய டைம் எடுத்தேன் அந்த படத்துக்கு. ஏன்னா முதலாக நான் அதுக்கப்புறம் அதாவது வந்து இந்த பஞ்ச் டைலாக்லாம் வச்சு ஒரு ஹீரோக்கு பெரிய எலிவேஷன் கொடுத்த ஒரு கமர்ஷியல் படம் அது. அது வந்து அப்ப விஜய் சார் வந்து லவ் சம்பந்தப்பட்ட படம் தான் பண்ணிட்டு இருந்தார். யூத், ஷாஜகான், அந்த மாதிரி தான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். முதல்ல அவர் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ரஜினி சாருக்கு பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கதை. அதை எடுத்து கொண்டு வந்து இவர் அடாப்ட் பண்ணாரு. அதுக்கு பண்ண எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு முழு ஒத்துழைப்பு. ஏன்னா அவருக்கு வந்து விஜய் சார் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து அவர் நினைச்சிட்டு இருந்த டைம் நான் கரெக்டாக அந்த மாதிரி கதை சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன விஜய் சாருக்கு வந்து உள்ளுக்குள்ள அது சரியா வருமா நிறைய இடத்துல கேட்பாரு. பஞ்சு டைலாக்லாம் நான் பேசவே மாட்டேன் பாரு. அப்பெல்லாம் பகவதி பண்றப்ப இதெல்லாம் என்னன்னா ரஜினி சார் பேசுற டைலாக் எல்லாம் கொடுக்குறீங்க பாரு. ஆண்டவன் கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அப்ப வந்து இதெல்லாம் வந்து அவர் கேட்பாரு. இது கரெக்டா இருக்குமா? இல்ல சார், எந்த ஒரு விஷயமே ஈவன் இப்ப கூட பஞ்சு டைலாக்னா ஒரு சின்ன அவர்ஷன் இருக்கா இல்லையா? ஆமா. ஆனா பஞ்சு டைலாக்க சரியான இடத்துல சொன்னா ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. அதுக்கு உதாரணம் துப்பாக்கில வந்து 1000 பேரை கொல்றவன 1000 பேரை கொல்றவனை உயிரை பத்தி கவலைப்படுறப்போ 1000 பேரை காப்பாற்ற நம்ம உயிரை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அது பஞ்சு டைலாக் தான். அது கொஞ்சம் ஏத்தி இறக்கி வேற மாதிரி சொல்லியிருந்தா அது பஞ்சு டைலாக். அது நார்மல் டெலிவரியில அழகா செட்டில்டா சொல்றப்போ அது வந்து ஒரு நல்ல கிளாப்ஸ் வாங்குச்சு. எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமே வந்து சரியான இடத்துல வைக்கணும். திணிச்சம்னா தான் மாட்டிக்கும். அது கமர்ஷியல் படம் பண்ற எங்களுக்கு வந்து அது வந்து தெளிவா எனக்கு நான் அதுல ரொம்ப கேர் எடுப்பேன். அதே மீறி சில இடங்கள்ல நம்மளே மீறி ஒரு ஓவர் கான்பிடன்ட்ல சில விஷயத்தை திணிச்சு விட்டுருவோம். அப்போ அங்க தியேட்டர்ல தெரியும் அந்த ரெஸ்பான்ஸ். ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே அன்னைக்கு இருந்து எம்ஜிஆர் காலத்துல நம்ம எம்ஜிஆர் அப்புறம் ரஜினி சார் படங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்த நம்ம என்ன பல்ஸ்ல இருந்தோமோ அதே பல்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் அந்த பல்ஸ்ல இருக்கிறாங்க.